அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பில்லி சூனியத்தோட வகைகள் பார்க்க போறோம். பில்லி சூனியம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். யாருக்காவது தீங்கு விளைவிக்கணும்னு நினைச்சாங்கன்னா சூனியம் பண்றவங்க அவங்களோட காலடி மண்ணை எடுத்து கொண்டு வந்து அவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா மந்திரம் செஞ்சு அவங்களோட வீட்டு கூரை மேல வீசிட்டு போயிடுவாங்க. குறிப்பிட்ட அந்த வீட்டார் நைட் தூங்க முடியாத மாதிரி ஆகும். அந்த வீட்டு மீது கல் விழுகிற சத்தம் கேட்டே இருக்கும். அதோட காலில் எரிவு புண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணு அடிக்கடிக்கு வரும். சில சமயம் கால் வீங்கி போகும். இப்படியே போச்சுன்னா கால் விளங்காமையும் போயிடும். அடுத்தது சுடுகாட்டு சாம்பல், அதாவது தலைச்சான் பிள்ளை மண்டை ஓட்ட சாம்பலை எடுத்து அதுல சக்கரம் போட்டு சூனியம் செய்ய வேண்டியவர்களோட பெயர்களை அதுல அடைச்சு மந்திர உச்சாடனம் செஞ்சு குறிப்பிட்டவர்களோட வீட்டு மேல போட்டுருவாங்க. இல்லாட்டி இந்த வீட்டுல அவங்க கால் மிதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடமா பார்த்து புதைச்சு வச்சிருவாங்க. அப்படி பண்ணுனா அவங்க வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளார சண்டை அவங்களுக்குள்ள ஒரு பெரிய லெவல் சண்டையா மாறி வெட்டு குத்து எல்லாம் போய் அவங்க பிரிஞ்சே போயிடுவாங்க. அந்த வீட்டுல அவங்க குடியிருக்கவும் மாட்டாங்க. இது வெட்டு வலி குத்து வலிங்கிற அளவுக்கு இது மாறும். இதே போல இதை பாத்தீங்கன்னா உணவிலை கலந்தும் கொடுப்பாங்க. அடுத்த முறை முட்டையில மந்திர பூஜை செஞ்சு அந்த குறிப்பிட்ட நபரோட வீட்டிலேயோ அல்லது வீட்டு வாசலையோ உடைச்சிருவாங்க. இதனால அங்க பிரச்சனைகள் உருவாகி குடும்பத்துல பலவிதமான மோச சம்பவங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது எந்திரம். செப்பு தகட்டுல பெயரை பதிச்சு மந்திர உச்சாரணம் பண்ணி எந்திரத்தை எரியும் அடுப்புல போட்டு எரித்து கொண்டு வந்தால் அந்த செம்பு தகட்டுல யாரோட பெயர் எழுதியிருக்காங்க அவங்க சரீரம் ஒரு எரிச்சல் உண்டாகி அதனால அவங்க உடம்பு எரிகிற தன்மையான ஒரு வேதனை அடைய ஆரம்பிப்பாங்க. அடுத்தது சுண்ணாம்பு. ஒரு சுண்ணாம்பை பாட்டில அடைச்சிட்டு அதுக்கு மந்திர உச்சாரணம் பண்ணி நைட்டு யாருக்குன்னு தெரியாம முச்சந்தில வச்சு அதிகாலை யாருமே அறியாதபடி அதை கொண்டு ஒரு குறிப்பிட்ட இரு குடும்பங்களோட பெயர் அதுல எழுதி திரும்ப பாத்தீங்கன்னா மந்திரம் செஞ்சு வீட்டுல இல்ல வீட்டு சுவர் எதுலயாவது அந்த சுண்ணாம்பை பூசி விட்டுட்டாங்கன்னா அந்த ரெண்டு குடும்பங்களுக்குள்ள சண்டை குழப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அடுத்தது எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழத்தை கொண்டு அதுல பெயர்களை வச்சு மந்திரம் சொல்லி வீட்டுல போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டுல போட்டாலோ இல்ல அந்த வீட்டுக்கு அடியில புதைச்சாவோ இல்ல அவங்க கால் படக்கூடியவங்களை புதைச்சாட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாகி சண்டைகளை வெட்டுக்குத்த அளவுக்கு போயிடும். அடுத்தது பொம்மை, அதாவது பாவை. சந்தன கட்டையில ஒரு பொம்மை செஞ்சு அது சரியான பாகங்களை குறிச்சு அதுக்கு சிகப்பு கருப்பு நூலால அதை சுத்தி அலங்காரம் பண்ணி எதிரியோட பெயரை பொம்மைக்கு வச்சு மந்திர பூஜை செஞ்சு பத்திரமா வச்சுட்டு அதோட சரீரத்துல ஊசியில குத்துறது இல்ல அதோட ஏதாவது ஒரு காயப்படுத்துறோம்னா அந்த அவயங்கள் குத்துப்பட்ட மனிதர்களுக்கு உண்மையான வேதனைகள் கொடுத்து அவருக்கும் அதே மாதிரி பிரச்சனை வரும். மரம் மாவு இதுல எல்லாம் கூட இந்த பாவைய பண்ணுவாங்க. அடுத்த பகுதியில் இதற்கான பரிகார முறையை பார்க்கலாம். மிக்க நன்றி.